எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம ஆற்றலை நாட்டம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து விநாயகப் பெருமான், கணபதி. ரெண்டு பேர், ரெண்டும் ஒரே ஆள் தான், பேர் ரெண்டு. இப்போ அவரை பற்றி நம்ம பார்த்துருவோம். விநாயகப் பெருமான் என்பது அந்த பேர்லேயே அந்த உருவத்தை வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. வினை தீர்ப்பவன் விநாயகன். வினை எங்கேருந்து உருவாகுது? நம்ம செய்கிற செயல் தான் வினை உருவாகுது. நம்ம செயல் எதுலேருந்து உருவாகுது? நம்ம சிந்தனைலேருந்து நம்ம செயல் உருவாகுது. நம்ம சிந்தனை எதுலேருந்து உருவாகுது? நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்றுலேருந்து உருவாகுது. நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்று எதுலேருந்து உருவாகுது? நம்ம தலைக்குள்ளங்கிற அந்த ஒரு சின்ன மைய புள்ளியிலேருந்து உருவாகுது. ஸோ இவ்வளோ அடிப்படையில் உள்ளே போய் பார்க்க வேண்டியது. இப்போ வினை எங்கிருந்து தொடங்குதுன்னா, உன் தலை ஊச்சிலேருந்து அந்த காற்று இறங்கி கீழே வந்து தொப்புல வந்து நிற்கும் போது தான் உங்கள் வினையை ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் இல்லை. மறுபடியும் இந்த ஆற்றலை மேலே போய் எப்படி சேர்க்கிறன்ற தத்துவத்தை தான் விநாயக பெருமானாராக ஒரு வடிவமாக அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போது தமிழ் எழுத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தோட படைப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த தத்துவத்தை அடிப்படையில் தான் இந்த தமிழ் எழுத்தே இருக்குது. அதை பற்றி தான் பண்ணின்னு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் சொல்லுவேன். அப்போது இந்த விநாயகர் பெருமானார் நம்ம உடம்புல எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கிறாருன்னா, முதல் எழுத்து வி. இந்த வி எங்கே இருக்குன்னா, நம்ம முதுகு தட்டுக்கும் தொப்புளுக்கும் நேராக இருக்கிற பகுதியில் தான் இந்த வி என்ற ஸ்தானம் இருக்குது. அதாவது தொப்புலேருந்து ஒரு சுழி போட்டு கீழே பிறப்புறுப்பு ஆசனாவாயி அப்படியே அந்த தொப்புள் நேராக வி சுழிச்சிங்கன்னா இதுக்கு நேராக இருக்கும். இது பேர் வந்து வி. இந்த வி இருக்கிற இடத்துக்கு தன்மை எதை குறிக்குதுன்னா, நம்மளோட தலையிலேருந்து சுரந்து வர சுக்கிலும் முதுகு தன்னில் வந்து நிற்கும். அதாவது தொப்புளுக்கு நேராக பின்னாடி இங்கிருந்து தான் ட்ராவல் ஆகி நம்ம பிறப்புறுப்பு நோக்கி போகும். அப்போது நம்மளோட தலையிலேருந்து உருவாகிற அந்த விந்தணு வந்து முதுகு பின்னாடி வந்து நின்று இங்கிருந்து தான் இனப்பெருக்கிறதுக்கு தயாராகும். அப்போ மூளையிலேருந்து சுரக்குதுங்களா, வினை வினை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வி வி நான் எங்கே இருக்குன்னா ரொம்ப நுரையீரல். இந்த தொண்டைமொழி தொணக்கால் நானா இந்த இடம் வினா. இந்த இடத்த ஏன் நான் வச்சிருக்கிறாங்கன்னா, கடைசி நேரத்தில் பிராணன் உயிர் துன்பப்படும் போது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும். அப்போது நுரையீரல் பாதிக்கப்படைய செய்யும். நுரையீரல் இதயம் எல்லாமே பாதிக்கப்படைய செய்யும். இந்த பகுதியை சுத்தம் செய், இந்த பகுதியை பார்த்துக்க. உயிர் ஸ்தானம் இருக்கிற பகுதி, உயிர் டிராவல் ஆகிற பகுதி, அதை சரி பண்ண அந்த நான் அமைப்பு. வீணா யா யா யார்னா அவரு நம்ம மூளை. வலது மூளை, இடது மூளை. இந்த யா மாதிரி இருக்கும். மொத்தமாகவே யா மாதிரி தான் இருக்கும். இவரோட தன்மை என்னன்னா, இவர் தான் எல்லாத்தையும் உற்பத்தி ஆகி முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. கருவில் ஸ்டார்ட் ஆகுற இவர் தான். இவர் சொல்கிற இதை அந்த உடம்பு திரும்ப எல்லாமே கேட்கும். இப்போது விநாயா காயார்னா இவருக்கு மூளை வேலை செய்யறதுக்கு எது தேவைன்னா காற்று தேவை. அப்போ அந்த காற்று எப்படி எது வழியாக போவோம்? உன் மூக்கு வழியாக தான் போவோம். அப்போது உன் மூக்கு வழியாக போகிறதுக்கு அந்த அடையாளம் சுழி பேர் கா. இந்த மூக்கோட அமைப்பை பார்த்தா கா மாதிரி தான் இருக்கும். நாயா கா இன்னு. இவர் எங்கே போய் உக்காடுறாரு? இந்த மனம் எங்கே வேலை செய்யுது? உன் கர்ம வினை எங்கே தொடங்குதுன்னா இந்த இன்னில் தான் தொடங்கும். கண்ணு ரெண்டு சொல்லினா நடுவில் புள்ளி இன்னு. விநாயகர். இப்போது இந்த விநாயகர் வந்து ஒரு குண்டலினி யோகம் அமைப்பு பேர். உருவத்தை பற்றி அப்புறமா சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இது விநாயகரோட பேர். இந்த விநாயகனை எப்படி நீ கட்டுப்படுத்த முடியும்னா, உன்னோட மூச்சு காற்றால் தான், உன் கண்ணால் தான் இதை
பார்த்து கட்டுப்படுத்த முடியும். மூச்சு காற்றை வச்சு உன் பார்வையால் இந்த விநாயகரை தட்டி எழுப்பி அதை கட்டுப்படுத்தணும். இந்த பதவி தான் குண்டலி ராஜயோக பதவி. இந்த பதவி தான் அகூரிலிருந்து ஆளானப்பட்ட முனிவர்லேருந்து எல்லாரும் பயிற்சி பண்ணுறாங்க. இதுக்கு மேலே தாண்டது ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே தாண்டணும்னா நீங்கள் உயிரை பணைய வைக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே வாசல் கிடையாது. இது வரைக்கும் தான் வாசல். இதுக்கு மேலே போனோன்னா ஒன்று நீங்கள் தீவிர பக்தியாளர்களாக இருக்கணும், இல்லை மனநல பாதிக்கப்பட்டவனாக இருக்கணும். 2 பேரால் தான் முடியும். இந்த வாசலை தொட்டு கீழே வரது பெரிய விஷயம். இதுதான் மகாபாரத போர். அபிமன்யம் வந்து சக்கரை யுகத்தில் மாட்டிக்கிறது காரணம் இதுதான். சக்கரை யுகத்தில் மாட்டின்னு கீழே வரவங்க தான் ராஜ்யம். ஸோ விநாயகனோட தத்துவம் இறப்பு நேரத்தில் கஷ்டப்படாமல் ஒரு ஜீவன் வாழணும், அது மரணத்துலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் இந்த குண்டலி யோகத்தை விநாயகர் பெருமானாக வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த காற்றை நீ உத்து பார்த்து உன் நெத்தியிலையோ உன் தலையில் உச்சியில் கட்டிட்டீங்கன்னா இந்த வி வந்து சுண்டலி மாதிரி ஆகிடும். இதுதான் மூஞ்சூர், அதுதான் சுக்கிலம், அதுதான் குண்டலினி. இதுதான் விநாயகரோட பேரோட அர்த்தங்கள். இனிமேல் அடுத்த வீடியோவில் நான் விநாயகரோட உருவத்தை பற்றி தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.